ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னிமலை ஃபேமிலி. வாங்க இப்போ நம்ம பருப்பு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெள்ளை பூசணிக்காய் போட்ட பருப்பு குழம்பு சாம்பார் தான் இன்றைக்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அரிசி அடுப்பில் வச்சுருக்கேன், வேகுது. சாதத்தை நான் வடிச்சுக்குவேன். பருப்பு ஒரு பக்கம் வேகுது. பருப்பும் ஒரு தக்காளியும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வெள்ளை பூசணி கட் பண்ணிக்கலாம். ஒரு அளவு சைஸாக கட் பண்ணிக்கலாம். சீட்ஸ் எல்லாம் எடுத்துடணும். சென்டரில் இருக்கிற அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துடணும். கொஞ்சம் முத்தல் மாதிரி இருக்குது. எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். இப்போ வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டேன். வெங்காயம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கலாம். கொஞ்சம் வாசனையாக இருக்குது. சாம்பாருக்கெல்லாம் அப்படி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கிட்டு இப்போ அந்த காய் போட்டுக்கலாம். வெள்ளை பூசணி நல்லா வதக்கி விட்டுக்கணும். அதுவும் போட்டு கொஞ்சம் எண்ணெயில் வதங்கிட்டு ஒரு 5 மினிட்ஸு. இப்போ மிளகாய் தூள், சாம்பார் தூள் எல்லாம் போட்டுக்கலாம். சாம்பார் தூளும் போட்டுக்கலாம். ஏன்னா நாங்கள் காரம் அளவாக எடுத்துக்கிறதுனால 1 ஸ்பூன் தான் போட்டேன். வரமிளகாய் தூளும் சாம்பார் தூளும் போட்டேன். இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். பருப்பு வேக வைக்கும் போதும் போடலாம். அதில் நான் போடாதனால நான் இப்போ போடுறேன் மஞ்சத்தூள். சால்ட்டு கல்லுப்பு தான் போட்டுக்கிறேன். கல்லுப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கட்டு கொஞ்சம் நேரம், 5 மினிட்ஸ் அது வதங்கட்டும். இப்போ பருப்பு தண்ணியே ஊற்றிக்கிறேன். அந்த காய் வேகிறதுக்கு நான் பருப்பு தண்ணியும் ஊற்றிக்கிறேன். அதுலேயே வேகட்டும். காய் கொஞ்சம் முக்கால் பாகம் வெந்ததுக்கப்புறம் தான் நான் பருப்பு ஊற்றுவேன். இப்போ பருப்பு தண்ணியிலேயே வேகட்டும். அப்போ தான் டேஸ்டியாகவும் இருக்கும். வெந்துருச்சு. இப்போ பருப்பை ஊற்றிக்கிறேன். தக்காளி போட்டு வேக வச்சுருந்தேன். பருப்பை ஒரு மத்தில் கடைஞ்சிட்டேன். தக்காளியெல்லாம் நல்லா நசுங்கிடுச்சு. நல்லா வதக்கிக்கலாம். குழம்பு கொதிக்கட்டும். இப்போ மல்லி இலை போட்டுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. மல்லி இலை கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டால் அந்த வாசனை நல்லாயிருக்கும். இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். சாதத்துக்கு, சுடு சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்துச்சுன்ட்டு. சாம்பார் ரெடி. இட்லி, தோசைக்கு, சுடு சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.